நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அருகாவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பணப்பாக்கம் கிராமம் விநாயகர் கோயில் தெருவை சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது இளைய மகன் லக்ஷ்மணன். இவர் திண்டிவனம் சிப்காட் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். நேற்று வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் காலை அவரது வீட்டிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள மணி என்பவரின் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக கரும்பு தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த நிலையில் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கிராம பொதுமக்கள் இது குறித்து செஞ்சி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து சென்ற செஞ்சி போலீசார் லக்ஷ்மணன் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வு செய்வதற்காக செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இரவு நேரத்தில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்றபோது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி லக்ஷ்மணன் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி சிப்காட்டில் பணிபுரியும் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அக்கிராம பொதுமக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி.